ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு சாரதிடெக்tamil அஃபீஷியல் யூடியூப் சேனல். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனல் எதை பற்றின வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம சேனலில் வந்து ஏற்கனவே வந்து நிறைய வீடியோஸ் மோஷன் நிஞ்சாவை பற்றி அப்லோட் பண்ணிட்டு வந்துட்டுருக்கோம். மோஷன் நிஞ்சா வீடியோ எடிட்டர் பற்றி. ஸோ அதோட தொடர்ச்சியாக இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா மோஷன் நிஞ்சா டுட்டோரியல் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ அந்த இப்படி இன்றைக்கி அந்த டுட்டோரியல் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இன்றைக்கி வந்து கீ ஃப்ரேம்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ அதனால் இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள், ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான வீடியோ. ஸோ நீங்கள் வீடியோ எடிட் பண்ணுறது வந்து அது நிறைய வீடியோ எடிட் பண்ணுவீங்க அப்படின்னா, இந்த மாதிரி நீங்கள் கேமிங் வீடியோஸ், அதாவது மாண்டேஜ் வீடியோஸ் அல்லது இப்போ ஃபன்னி வீடியோஸ் மேக் பண்ணுறாங்க அப்படின்னா, ஸோ இப்போ நம்ம நிறைய இடத்துல பார்த்துருப்போம், ட்ரோல் வீடியோஸ் எல்லாம் மேக் பண்ணும்போது இப்போ நம்ம ஒரு கேரக்டருக்கு பக்கத்துலேயே ஒரு லெட்டர் வந்து அவங்க இடத்துக்கு நகர்ற இடத்துக்கே வந்துகிட்டே இருக்கும். பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். இப்போ ஒரு வடிவேல் சார் வச்சு ஒரு ட்ரோல் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அவருக்கு பக்கத்தாலேயே இப்படி ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் வச்சு ட்ரோல் பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த ஸ்டூடெண்ட் அப்படிங்கிற லெட்டர் வந்து அங்கிட்டு இங்கிட்டும் அவர் கூடவே அவர் எங்கெங்கே மூவ் ஆகுறாரோ அது மாதிரி மூவ் ஆகிட்டே இருக்கும். ஸோ அந்த மாதிரியெல்லாம் எப்படி மேக் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு மொபைலில் வந்து இன்றைக்கி நம்ம எப்படி அந்த மாதிரி மேக் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ அதனால் இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள். இந்த வீடியோ வந்து கட்டாயமாக உங்களுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணவங்க மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு ஆல் நோட்டிஃபிகேஷனில் போட்டு வச்சிட்டிங்க அப்படின்னா நம்ம சேனலில் எந்த வீடியோ போட்டாலும் அதோட ஒன்றுக்கான அப்டேட்ஸ் நோட்டிஃபிகேஷன் அவங்க மொபைலுக்கு வந்துடும். ஸோ மறக்காமல் வந்து நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு இந்த வீடியோவில் அப்படின்னா மறக்காமல் கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நான் கட்டாயம் வந்து உங்களோட கமெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே நான் வந்து ரிப்ளை பண்ணுவேன். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இனத்த வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோக்குள்ளே போகிறக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு கீ ஃப்ரேம்னால் என்ன அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்குவோம். ஸோ அதை பற்றி ஒரு சிம்பிளான ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துடலாம். ஸோ உங்களுக்கு வந்து கீ ஃப்ரேம்னால் என்ன அப்படிங்கிறது தெரியாது அப்படின்னா நீங்கள் வந்து இப்படி வந்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ கீ ஃப்ரேம்னால் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ நீங்கள் பார்க்குற வீடியோவில் நான் ஒரு பென்சிலை மூவ் பண்ணிகிட்டு இருக்கேன் தெரியுதா? ஸோ இந்த மாதிரி ஒரு பொருளை உங்களுக்கு மூவ் பண்ண சொல்லி கொடுத்தா நீங்கள் வந்து ஈஸியாக மூவ் பண்ணிடலாம் உங்கள் கையில் இருக்கிற ஒரு பொருளை. ஆனால் நீங்கள் தொட முடியாத, இப்போ லைக் இமேஜோ ஒரு டெக்ஸ்ட்டோ அந்த மாதிரி ஒரு ஃபோட்டோவையோ நீங்கள் வந்து ஃபிசிக்கலாக தொட முடியாத ஒரு பொருளை நம்ம வந்து நகர்த்தணும் அப்படின்னா அதுக்காக நம்ம பயன்படுத்துகிறது தான் கீ ஃப்ரேம். ஸோ அதுக்காகத்தான் வந்து அந்த கீ ஃப்ரேம் டூலை வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த பென்சிலை பார்த்தீங்கன்னா இப்போ இந்த வீடியோவில் நான் வந்து மூவ் பண்ணிகிட்டு இருக்கேன். அதை வந்து என்னால் தொட முடிஞ்சிருக்கு. ஆனால் அந்த இமேஜ் ஒரு எமோஜி தெரியுது இல்லையா, அந்த எமோஜியை வந்து நம்மளால் தொட முடியாது. நம்மளால் ஃபிசிக்கலாக தொட்டு அந்த எமோஜியை வந்து நம்ம நகர்த்த முடியாது. அப்படி நம்மளால் தொட முடியாத ஒரு பொருளையோ அல்லது ஒரு இமேஜையோ ஒரு டெக்ஸ்ட்டையோ நம்ம வந்து எடிட்டிங்கில் வந்து நகர்த்தணும் அப்படின்னா ஸோ அதுக்கு வந்து நம்ம பயன்படுத்துகிற டூல் தான் கீ ஃப்ரேம் அப்படின்னு வந்து சொல்லுவோம். ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அந்த வீடியோவில் ஒரு பென்சிலும் ஒரு எமோஜியும் ரெண்டும் ஒரே நேரத்தில் மூவ் ஆகிட்டு இருக்குது இல்லை, இது வந்து மோஷன் ட்ராக்கிங் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அதாவது ஒரு பொருள் நகர்ற மாதிரி இன்னொரு பொருள் நம்ம நகர வைக்கிறதுக்கு நம்ம பயன்படுத்துகிறது தான் மோஷன் ட்ராக்கிங். அது உங்களுக்கே தெரியும், அந்த பென்சில் எப்படியெல்லாம் மூவ் ஆகுதோ ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரியே அந்த இமோஜியும் மூவ் ஆகுது. இது வந்து நம்ம லேப்டாப்பில் வந்து ஈஸியாக பண்ணிடலாம் மோஷன் ட்ராக்கிங் அப்படிங்கிறது. ஆனால் மொபைலில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு மோஷன் ட்ராக்கிங் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து நமக்கு கிடையாது. அதுக்காகத்தான் நம்ம வந்து கீ ஃப்ரேம் அப்படிங்கிற டூலையும் நம்ம வந்து பயன்படுத்துகிறோம். இப்போ நீங்கள் பார்க்குற வீடியோ வந்து நம்ம மோஷன் நிஞ்சால தான் வந்து நான் எடிட் பண்ண வீடியோ. அதில் தான் நான் வந்து இந்த மாதிரி மோஷன் ட்ராக்கிங் வந்து ரெடி பண்ணியிருக்கேன். கீ ஃப்ரேம் யூஸ் பண்ணி மோஷன் ட்ராக்கிங் மாதிரி அளவுக்கு வந்து ரெடி பண்ணியிருக்கேன். என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, மோஷன் ட்ராக்கிங் நீங்கள் எடுத்துட்டிங்க அப்படின்னா ரொம்ப அக்யூரேட்டாக வந்து அழகாக வந்து மோஷன் ட்ராக்கிங் பண்ணும் நீங்கள் வந்து லேப்டாப் எடிட் பண்ணும்போது. ஆனால் நம்ம மொபைலில் வீடியோ எடிட்டிங் சாஃப்ட்வேரில் பார்த்தீங்க அப்படின்னா மோஷன் ட்ராக்கிங்கான எந்த டூலுமே இருக்காது. அதனால் நம்ம கீ ஃப்ரேம் வச்சு எடிட் பண்ணும்போது ஓரளவுக்கு ஒரு 95% வந்து ஓரளவுக்கு அக்யூரேட்டாக இருக்கும், 5% வந்து அக்யூரேட்டாக இருக்காது. உங்களுக்கே தெரியும், இந்த வீடியோவில் ஒரு சில இடங்களில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த இமேஜ் வந்து ஒரு சில இடத்துல கொஞ்சம் வந்து லேக் ஆகிற மாதிரி தெரியும். அதனால் பார்த்தீங்க அப்படின்னா அந்த அளவுக்கு ரொம்ப அக்யூரேட்டாக இல்லாட்டியும் நம்ம வந்து முடிஞ்ச அளவுக்கு அக்யூரேட்டாக பண்ணலாம். ஸோ அது எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நான் இந்த எப்படி நம்ம மேக் பண்ணணும் அப்படிங்கிறது வந்து இந்த வீடியோ எண்டில் சொல்கிறேன். ஸோ வாங்க அடுத்த வீடியோக்குள்ளே போய் இப்போ நம்ம எப்படி கீ ஃப்ரேம் ஆட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து மோஷன் நிஞ்சா ஆப்ல வந்தாச்சு. ஸோ உள்ளே வந்துட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நியூ ப்ராஜெக்ட் க்ரியேட் பண்ணிட்டு உள்ளே வந்துடுங்க. உள்ளே வந்ததையும் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு நீங்கள் செலக்ட் பண்ண வேண்டிய வீடியோவை செலக்ட் பண்ணிவிட்டு ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா உள்ளே வந்துடுங்க. உள்ளே வந்ததையுமே பார்த்தீங்கன்னா இந்த மிக்சருங்க அப்படின்னு இருக்கு இல்லையா, அந்த இதை கிளிக் பண்ணி எந்த இமேஜ் வேணுமோ செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுதான் பார்த்தீங்கன்னா அடுத்த லேயர் வந்து நீங்கள் வைக்கிறதுக்கான டூல் தான் வந்து இந்த மிக்சர். அடுத்த இமேஜ் வந்து செலக்ட் பண்ணுறது. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட் நீங்கள் இமேஜ் செலக்ட் பண்ணிட்டு இப்போ நான் வந்து இந்த வீடியோ ஃபுல்லாக எவ்வளோ தூரம் அந்த இமேஜ் வந்து வரணுமோ அந்த எவ்வளோ சைஸ் இந்த வீடியோ இருக்கோ அவ்வளோ தூரத்துக்கு வந்து அந்த இமேஜை வந்து ட்ராக் பண்ணி வச்சுருங்க. ஸோ வச்சுட்டு அடுத்து என்ன பண்ணுறீங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா
இப்போ நீங்கள் சுருங்கி இருந்துச்சு ஒருவேளை இப்போ இந்த டைம் லைனில் பாருங்கள் செகண்ட் காட்டுறது பாருங்களேன் 0 செகண்ட் அடுத்தது 3வது செகண்ட் அடுத்தது 6வது செகண்ட் இந்த மாதிரி இருக்குது 3 ஃப்ரேம்ஸ். அதாவது பார்த்தீங்கன்னா இந்த 1 செகண்ட்லேருந்து 3வது செகண்டுக்கு இடையில 1 செகண்ட் 2 செகண்ட் அதில் ஒரு ஃப்ரேம்ஸ் இருக்கும். ஸோ நீங்கள் வந்து மோஷன் ட்ராக்கிங் இப்போ நீங்கள் அது முன்னாடி பார்த்துருந்தீங்க இல்லையா, நான் வந்து ட்ராக் பண்ணியிருந்தேன் இல்லையா, அந்த மாதிரி வந்து அக்யூரேட்டாக ட்ராக் பண்ணோம் அப்படின்னா அதுக்கு நீங்கள் வந்து நிறைய ஃப்ரேம்ஸ் வந்து உங்களுக்கு காட்டினா மட்டும்தான் நீங்கள் வந்து இமேஜ் வந்து ட்ராக் பண்ண முடியும். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஜஸ்ட்டு உங்களோட மொபைலில் உங்கள் டைம்லைனில் வச்சு 2 கையை வச்சு ட்ராக் பண்ணிங்க அப்படின்னா போதும். ஜஸ்ட் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நிறைய ஃப்ரேம்ஸ் வரும், உங்களுக்கு தெரியும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அந்த பென்சில் மூவ் ஆகுறது உங்களோட ஃப்ரேம் பை ஃப்ரேமாக வந்து நீங்கள் வந்து பார்க்கலாம். உங்களுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்படி பார்க்கறதுக்கு வந்து உங்களுக்கு நீங்கள் வந்து இதே வந்து டைம்லைன் வந்து சுருக்கி வச்சுருந்தீங்க அப்படின்னா நிறைய ஃப்ரேம் வந்து மிஸ் ஆயிரும். அப்படி மிஸ் ஆகும்போது உங்களுக்கு ட்ராக் பண்ணுறது வந்து ஈஸியாக தெரிஞ்சிடும். ரொம்ப வந்து வீடியோவும் வந்து பார்க்க கொஞ்சம் நல்லா இல்லாமல் போயிடும். ஸோ அது வந்து ஒரு சின்ன ப்ராப்ளம் இருக்குது. ஸோ அதனால் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து கரெக்டாக வந்து ஃப்ரேம் வந்து அட்லீஸ்ட் இப்படி இருக்கணும். 0 செகண்ட் அடுத்து 1 செகண்ட் 2 செகண்ட் இந்த மாதிரி ஃப்ரேம் வந்து அக்யூரேட்டாக இருக்கணும். ஒவ்வொரு செகண்டுக்கு இடையில வந்து இருக்கிற ஃப்ரேம்ஸ் வந்து தெரியுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் பார்க்குறது, மோஷன் ட்ராக்கிங் மாதிரி வீடியோ ரெடி பண்ணுறதுக்கு. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து சாம்பிளுக்கு வந்து கொஞ்சோண்டு வந்து நான் வந்து எடிட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி வந்து மெத்தட் நீங்கள் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா ஃபுல்லாக அந்த வீடியோ வந்து எடிட் பண்ணி முடிச்சிடலாம். ஏன்னா பார்த்தீங்க அப்படின்னா வீடியோ லென்த்துக்கு வந்து நம்ம ஃபுல்லாக வந்து ட்ராக் பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னா வீடியோ வந்து லென்த் வந்து இன்க்ரீஸ் ஆயிரும். ஸோ அதுக்கு தான் இப்போ நீங்கள் வந்து ட்ராக் பண்ணிட்டீங்க, வீடியோலாம் கரெக்டாக வச்சுட்டீங்க, இந்த மாதிரி டைம்லாம் வந்துருச்சு அப்படின்னா ஃபஸ்ட் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீடியோ ஸ்டார்ட்டுக்கு வந்துருங்க. ஸ்டார்ட்டுக்கு வந்துட்டு இப்போ வந்து இமேஜ் வந்து இங்கே தான் வந்து ஷோ ஆகுது. இப்போ இங்கேருந்து வந்து நான் வந்து கீ ஃப்ரேம் ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா ஃபஸ்ட் வந்து ஆரம்பத்தில் எங்கே இருக்கணுமோ அந்த இடத்துல வந்து வச்சிடுறேன். ஸோ இங்கேருந்து தான் எனக்கு ஆரம்பிக்கணும். இப்போ நம்ம கீ ஃப்ரேம் எப்படி ஆட் பண்ணுறதுனா ஃபஸ்ட்டு கீ ஃப்ரேம் டூல் வந்து நம்ம ஆன் பண்ணணும். ஸோ கீ ஃப்ரேம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பார்டரில் பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த ஆடியோக்கு மேலே கீ ஃப்ரேம் சொல்லிட்டு பர்பிள் கலரில் ஒரு ப்ளஸ் போட்டு ஒரு சிம்பிள் இருக்கு இல்லையா, அந்த ப்ளஸ் காட்டுச்சு அப்படின்னா அந்த இடத்துல கீ ஃப்ரேம் ஆட் பண்ணிக்கலாம். மைனஸ் சிம்பிள் காட்டுச்சுன்னா அந்த இடத்துல ஏற்கனவே ஒரு கீ ஃப்ரேம் இருக்குது, அதை ரிமூவ் பண்ணிக்கலாம். ஸோ அது நம்ம அப்புறம் பார்க்கலாம். கீ ஃப்ரேம் ஏற்கனவே தப்பாக ஆட் பண்ண கீ ஃப்ரேம் ரிமூவ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அந்த ப்ளஸ் இருக்கிறத நான் கிளிக் பண்ணேன் அப்படின்னா கீ ஃப்ரேம் ஆட் ஆக ஸ்டார்ட் ஆயிரும். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அடுத்த ஃப்ரேமுக்கு நான் மூவ் பண்ணேன் அப்படின்னா இமேஜ் கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் ஆகிற இடத்த பார்த்து இந்த இமேஜ் நவுத்திட்டே இருங்க. அப்படியே கீழே பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரியே கீ ஃப்ரேம் வந்து ஆட் ஆகிட்டே வரும். நீங்கள் இதுக்கு மேலே கீ ஃப்ரேம் வந்து ப்ளஸ் கொடுத்து செலக்ட் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. ஜஸ்ட் நீங்கள் வீடியோவை நகர்த்தி இமேஜ் எங்கே நகருதோ அந்த இடத்துக்கு உங்கள் இமேஜை மட்டும் மூவ் பண்ணிகிட்டே வாங்க. ஸோ நீங்கள் இப்படி மூவ் பண்ணிட்டே வந்தீங்க அப்படின்னா ஈஸியாக வந்து இமேஜ் வந்து செலக்ட் ஆக ஆரம்பிச்சிடும். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ இமேஜ் வந்து கீழே வந்துட்டுருக்கு. ஸோ இப்போ அந்த பென்சில் வந்து கீழே வருது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து கரெக்டாக வந்து அந்த பிக்சர் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்துருக்குது. ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு செகண்டுக்கும் ஒவ்வொரு ஃப்ரேமும் நீங்கள் நகர்த்தி வைக்கணும். அப்போ தான் வந்து வீடியோ வந்து பார்க்கறதுக்கு வந்து அவ்வளோ அக்யூரேட்டாக இருக்கும், ஒரு லேப்டாப்பில் எடிட் பண்ணுற மாதிரி. ஸோ நீங்கள் கொஞ்சம் வந்து கேர்லெஸ்ஸாக விட்டீங்க அப்படின்னா பார்க்குறக்கு அவ்வளோக்கா நல்லா இருக்காது. இந்த மாதிரி நீங்கள் ஃப்ரேம் வச்சு ஃப்ரேம் எடிட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து அந்த மூவ் ஆகிறது வந்து ஸ்மூத்தாக இருக்கும். இப்போ இந்த இமேஜும் அந்த பென்சிலோட சேர்ந்து மூவ் ஆகிறது பார்த்திங்கன்னா ரொம்பவே ஸ்மூத்தாக இருக்கும். நீங்கள் இதே ட்ராக் பண்ணாமல் ஒரு 4-5 செகண்ட் தள்ளி வச்சிங்க அப்படின்னா மூவ் ஆகிறது வந்து தெரிஞ்சிடும். அவ்வளோ பார்க்குறக்கு பார்த்திங்கன்னா வீடியோ வந்து நல்லா இருக்காது. ஜஸ்ட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நகரும்போது வந்திங்கன்னா இந்த மாதிரி வந்து வைக்கணும். ரொம்ப தள்ளிடாதீங்க டைம் லைனில். இப்படி ரொம்ப தள்ளி கீ ஃப்ரேம் ஆட் பண்ணிங்க அப்படின்னா மூவ் ஆக தெரிஞ்சிடும். ரொம்ப நெருக்கி வந்து கொஞ்சம் ஒவ்வொரு ஃப்ரேமுக்கும் பார்த்தீங்கன்னா கீ ஃப்ரேம் ஆட் பண்ணுற மாதிரி பண்ணுங்கள். அப்படி பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு வந்து பார்க்குறக்கு வந்து ரியலாக இருக்கும். ஸோ இல்லைன்னா பார்த்தீங்க அப்படின்னா பார்க்குறக்கு ரியலாக இருக்காது. அதனால தான் வந்து சொல்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி நான் ஒவ்வொரு ஃப்ரேமுக்கும் நகர்த்தி வந்து நான் கீ ஃப்ரேம் வச்சுட்ருக்கேன். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும். ஸோ இப்போ இமேஜ் எங்கெங்கெல்லாம் கொஞ்சம் மூவ் ஆனாலும் அந்த இடத்துக்கு உங்களுடைய இமேஜை தள்ளி கீ ஃப்ரேம் செட் பண்ணுங்கள். ஸோ இது கொஞ்சம் டைம் எடுக்கும். ஆனால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்க்குறக்கு வந்து ஒரு சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும். பார்க்குறக்கு நீங்கள் பண்ண ஒர்க்கு பார்த்தீங்க அப்படின்னா மித்தவங்களுக்கும் வந்து பார்க்குறக்கு நல்லா இருக்கும். ஸோ நீங்கள் கஷ்டம்னு சொல்லிட்டு விட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் பார்க்குறக்கு வந்து அது நல்லா இருக்காது. அதனால தான். ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் கீ ஃப்ரேம் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இது வரைக்கும் ஆட் பண்ண கீ ஃப்ரேமை பார்க்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா தெரியும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த டெக்ஸ்ட்டு அந்த இமேஜ் பார்த்தீங்கன்னா அப்படின்னா அந்த பென்சிலோடைய அந்த ஹெட்டோட சேர்த்து மூவ் ஆகிறது உங்களுக்கு தெரியும். இது இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம டெக்ஸ்ட்டு கீ ஃப்ரேம் வந்து ஆட் பண்ணலாம். நம்ம இது மட்டும் தான் வந்து கீ ஃப்ரேம் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இமேஜ் நகராது. அப்படி நகரணும் அப்படின்னா வந்து நீங்கள் அதுக்கு மேலேயும் வந்து கீ ஃப்ரேம் வச்சுட்டே போகணும். ஸோ இந்த அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அவ்வளோதான். ஜஸ்ட் சிம்பிள் தான், ரொம்ப ஈஸியான வழி தான். ரொம்பவே டக்குன்னு வந்து நீங்கள் வந்து மூவ் பண்ணி வச்சுட்டே இருந்தீங்க அப்படின்னா கீ ஃப்ரேம் வந்து செட் ஆயிரும். ஸோ அவ்வளோதான். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இது இமேஜ் மட்டும் தான் வைக்க முடியுமா, இந்த மாதிரி மூவ் பண்ண முடியுமான்னு கேட்டால் கிடையாது. வீடியோவும் மூவ் பண்ணிக்கலாம். ஒரு
டெக்ஸ்ட்டையும் மூவ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோ தொடர்ந்து அடுத்து டெக்ஸ்ட் டூலை பற்றி கம்ப்ளீட் டியூட்டோரியல் வந்து நான் அப்லோட் பண்ண போகிறேன். ஸோ அதில் பார்த்தீங்க அப்படின்னா டெக்ஸ்ட்டை வந்து எப்படி இந்த மாதிரி ட்ராக் பண்ணுறது அப்படின்னு வந்து அதையும் நான் சொல்கிறேன். ஸோ அதனால் அந்த வீடியோ பார்க்கணும் அப்படின்னா மறக்காமல் சாரதி டெக் தமிழ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. 10,000 சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ண ஹெல்ப் பண்ணுங்கள். ஸோ அதோட தொடர்ச்சியாக பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் பார்க்கும்போது ஒருவேளை நான் அந்த வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தேன் அப்படின்னா நீங்கள் வந்து அதை மிஸ் பண்ணிடாமல் இருக்கணும் அப்படின்னா மறக்காமல் கீழே டிஸ்கிரிப்ஷனில் மவுசன் நிஞ்சாவோட டியூட்டோரியலோட பிளேலிஸ்ட் லிங்க் இருக்குது. எண்ட் ஸ்க்ரீன்லையும் கொடுத்துருக்கேன், கமெண்ட்லையும் பின் பண்ணியிருக்கேன். ஸோ மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் பிளேலிஸ்ட்டோட லிங்க்கை. அதில் பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் நிறையா டூல்ஸில் இருக்கிற டுட்டோரியல் வந்து நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். கம்ப்ளீட் டுட்டோரியல் எல்லா டூல் பற்றினா கம்ப்ளீட் டுட்டோரியல் இருக்கும், நீங்கள் அதை பார்த்துக்கலாம். ஸோ அவ்வளோதான். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு இந்த வீடியோவில் அப்படின்னாலும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நான் வந்து எல்லா கமெண்ட்டுக்கும் வந்து நான் ரிப்ளை பண்ணுவேன். ஸோ இந்த வீடியோ தொடர்ந்து அடுத்த வீடியோவில் வந்து நான் உங்களை பார்க்குறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.